ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் சேர்த்த போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்திட்டு இது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கிரி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை மிளகாய் காரம் இறங்கட்டும். பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு விட்டுக்கலாம். நம்ம தக்காளி எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வரட்டும். நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மிளகாய் தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பச்சை வாடை போகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு கூட சேர்த்தும் போது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். புதினா, கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் இதில் 2.5 டம்ளர் ரைஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கு நார்மலாக செய்கிறேன், அதனால் நான் 2.5 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நம்ம தம் கட்டி செய்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி தோணுது, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இதை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா பொலன்னு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் ஸ்வீட் கார்ன் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் கார்ன் தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தானே எப்போல்லாம் வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.